ஹாய் வணக்கம், சென்னை சிட்டி கார்டன் எஸ்டி முருகன் பேசுகிறேன். ஆராய்ச்சின்னு அடிப்படையில் சொல்லி விடுவோம். இப்போ இன்னைக்கு சாருக்கு தான் வந்து கிளாஸு. சார் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கலாம். சார் வணக்கம் சார். சார் உங்கள் நேம் சார்? ஸ்ரீகிரி. இப்போ இன்னைக்கு எத்தனாவது கிளாஸ் சார்? இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 14 முடிஞ்சிச்சு, 17வது கிளாஸ். 17வது. இப்போ இன்னைக்கு வந்து என்ன கிளாஸ்ன்னு தெரியுமா சார்? இல்லைங்க, எந்த கிளாஸுமே தெரியாது. நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த கிளாஸ் சொல்லுவீங்க, அப்பதான் தெரியும். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அதுக்காக பயப்படாதீங்க. உங்களால எவ்வளவு ஸ்பீடு போக முடியுமோ போங்க. இப்ப பாருங்க, இந்த கார்ல வந்து எந்த கண்ட்ரோலும் இல்ல, எந்த கண்ட்ரோலும் இல்லாம சாருக்கு வந்து ஸ்பீட் கிளாஸ் கொடுக்குறேன். படம் இண்டிகேட்டரே போடாம லெஃப்ட் வந்து நிப்பாட்டுறேன் பாருங்க சார். போடுங்க. அப்படியே போடுங்க. சுத்து இப்படியே ஆரம் கொடுங்க. நல்ல ஆரம் கொடுங்க. பிரேக் அவ்வளோதான் சார். சூப்பர் சார். இங்க பிரேக் ஆச்சு. இந்த திட்டு பாருங்க, சின்னதா இருக்கா சார்? அங்க பெருசா இருக்கு பாத்தீங்களா? அங்க ஜம்ப் ஆகும். ஜம்ப் ஆகுது பாத்தீங்களா? அந்த பிரிட்ஜ் ஜாயிண்ட்ல எல்லாம் ஜம்ப் ஆகும். அப்படியே ஃபுல் ரைட் போயிடுங்க. இங்க வந்து எப்போதும் வந்து நம்ம கத்துக்கிறோம்னா அப்ப சென்டர்ல போனோம். இப்ப ரைட் லெஃப்ட் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் சார். சூப்பர் சார். லைனுக்கு இந்த பக்கம் வந்துருங்க. ஆரம்பங்க. ஏன்னா அதை கரெக்ட் பண்ணிடணும். இப்போ போயிடுங்க ரைட்டு. ஏன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தானே போக போகிறோம்.
ஏன்னா போன தடவை வரும்போது இங்கே நிப்பாட்டுறதுக்காக சென்டர் வந்தோம். இப்போ இந்த திட்டு பெருசாக இருக்குல்ல, அந்த பைக் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்க ரைட் சைடு பெருசாக இருக்கும். இந்த இப்போ இங்கே பெருசாக இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரேக் அடிச்சுங்க. ஜம்ப் பார்த்தீங்கன்னா இப்போ போங்க. ஒரு ட்ராக் போறேன் நான் பாருங்க. அவ்வளோதான் சார், சூப்பர் சார். இப்போ இங்கே திருப்புறீங்களே சார், சூப்பர் சார். லெஃப்ட் இண்டிகேட் போட்டு லெஃப்ட் வந்துருங்க. அவன் ஒதுக்கிட்டான் அப்படிங்கும்போது டக்குன்னு அப்படியே வந்துடணும். அப்படியே ரைட் போயிருங்க. லாரி சென்டர் போறேன்ல, அப்படியே அந்த லைனு டயரு அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் பிரேக் அழுத்துங்க, இன்னும் பிரேக் அழுத்துங்க, இன்னும் பிரேக் அழுத்துங்க, இன்னும் பிரேக் அழுத்துங்க. கிளச்சை ப்ரெஸ் பண்ணு. செகண்ட் தான் போட்டிருக்கீங்க. ஆமாம், கிளச்சு நல்லா ரேசும். அவ்வளோதான் சார், சூப்பர் சார். பிரேக் ஆச்சுங்க. வர்றேன் பார்த்தீங்களா? இப்போ போங்க. வேண்டாம். கை விடுங்க சார், சூப்பர் சார். இப்போ நீங்க வந்து ஒரு டிரைவர், இதெல்லாம் சூப்பர் டிரைவர். உங்கனாலதான் எப்படி சார் கிளாஸ்லாம் செம்மையா போகுதுங்க. இப்ப லெசன் 1 எப்படி இருக்கு, லெசன் 2 எப்படி இருக்கு சார்? லெசன் 2ல லெசன் 1 பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி நாங்க போற மாதிரி இருந்துச்சு. அப்ப வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் தான் கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. பட் ஆனா நீங்க லெஃப்ட் ரைட் அது போன்னு சொன்னது ஓரளவுக்கு அந்த ஸ்பீட்ல வந்து ஃபாலோ பண்ணேன். பட் லெசன் 2ல பாத்தீங்கன்னா நம்மளே ஓட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் 1ல எப்படி பண்ணமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு லெவல் 2ல வந்து நம்மளே ஓட்டும் போது இன்னும் நல்லா கான்பிடன்ஸ் இருந்துச்சு எனக்கு. நல்லா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்ன் அந்த கொஞ்சம் லேன் சேஞ்ச் பண்றது லெஃப்ட் ரைட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து வந்த மாதிரி இருந்துச்சு ஸ்பீட்லயே. லெசன் 1 முடிச்ச உடனே
லெசன் 2ல நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்காம நீங்களே தான் ஓட்டணும் அப்படி சொன்னேன். அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு? அப்ப எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. என்ன இது இப்பவே வந்து இப்பதான் வந்து யூஸ்வலா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் முடிச்சு 2வது கிளாஸ் தான் சேஞ்ச் இருக்கும். பட் இது பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்லயே வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து சேஞ்சஸ் இருக்கு. சோ நான் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆன பிறகு போலான்னு பார்த்தேன். பட் ஆனா எடுக்கும்போது அந்த பயம் இருந்துச்சு. பட் எடுத்துட்ட பிறகு நம்ம ஓட்டிட்டு போகும்போது எனக்கு அந்த பயம் தெரியல. நல்லா போனமா இருந்துச்சு. இப்ப லெசன் 1ல உங்களுக்கு பயம் எப்படி இருந்துச்சு? லெசன் 2ல எப்படி பயம் இருக்கு? லெசன் 1ல பாத்தீங்கன்னா ஒரு 150% கூட பயம் சொல்லலாம். லெசன் 2ல பாத்தீங்கன்னா அதோட எனக்கு தெரிஞ்சு நான் பாத்தீங்கன்னா 50% தான் எனக்கு பயம் இருக்குன்னு சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் ஒரு 100% வந்து குறைஞ்ச மாதிரி தான் 100% பயம் குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் அந்த லாரி எல்லாம் பாத்துட்டு கரெக்டா அந்த கேப்ல போறதெல்லாம் கொஞ்சம் நல்லா போனா ஓகே. இல்ல இப்ப எப்படி போவீங்க? இது நல்லா தான் ஓட்டணும். அதான் சொல்றேன். அவ்வளவுதான். நல்லா தான் ஓட்டணும். சரிங்களா? ஏன்னா இப்ப லெசன் 1ல வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தேன். லெஃப்ட் போங்க, ரைட் போங்க, பிரேக் அழுத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். லெசன் 2ல வந்து நீங்களே தானே ஓட்டுனீங்க. புரியுதா? அப்படி போகும்போது அந்த ஒவ்வொரு வண்டியை ஓவர்டேக் பண்றதே 100ல ஓவர்டேக் பண்ணிருக்கீங்களா? 100 110 வந்தது. அதுக்கப்புறம் கூட பாத்தீங்கன்னா ஓரளவு டிராபிக் ஆன இருக்க ஏரியாஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு 80லயே வந்து மெயின்டைன் பண்ணி வந்தேன். நான் உண்மையா எதிர்பார்க்கல 80லயே நான் வருவேன்னு சொல்லிட்டு இதுல ஓட்டுறது. அது நல்ல சேஞ்சஸ் தெரியுது. புரியுங்களா? இப்ப லெசன் 1ல என்ன ஸ்பீடு ஓட்டுனீங்க சார்? இப்ப வீடியோ பார்த்தோம்ல. லெசன் 1ல 125 நான் பார்த்தேன். 125. ரைட். இப்ப லெசன் 2ல நான் வந்து 120 121 அந்த ரேஞ்ச்ல போறேன். 120 போச்சா? 120 ரேஞ்ச்ல போச்சா? அப்ப நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போகும்போதே வந்து 125 போகும்போது அவ்வளவு பயமா இருந்தது உங்களுக்கு. புரியுங்களா? லெசன் 2ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்காம நீங்களே வந்து 120 ஓடி இருக்கீங்கல்ல. புரியுங்களா? 120 போகணும்னு கூட அவசியம் இல்ல. ஒரு 80 100 அந்த அளவுக்கு தாராளம் போக முடியல. ஆவரேஜ் ஸ்பீடே ஒரு 80ல வந்த மாதிரி நான் பார்த்தேன். பரவாயில்ல. ஆவரேஜா வந்து 80ல போறோம். கரெக்ட். புரியுங்களா? அப்புறம் என்ன சார்? ஹைவேஸ் ஓட்டுற தேவையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு. அப்புறம் என்ன சார்? கண்டிப்பா. புரியுங்களா? ரைட். இப்ப எப்படி சார் கிளாஸ்? நல்லா எக்ஸைட்மெண்டா போகுது. எக்ஸைட்டடா இருக்கா? புரியுங்களா? இப்ப இந்த ஸ்பீட்ல ஓட்ட வேண்டிய எதிர்பார்த்தீங்களா சார்? இல்ல, கண்டிப்பா எதிர்பார்த்தீங்க. லெசன் 2ல சொல்லும் போதே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்காம ஓட்டணும்னு சொல்லும் போதே உங்களுக்கே ஒரு பயமா இருந்துச்சு. என்னடா எப்படி ஓட்ட போறேன்? எனக்கு ஓட்டுனதுக்கு அப்புறம் எப்படி சார் இருக்கு? ஓட்டுனதுக்கு அப்புறம் தாராளமா போலான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. போயிடுவேன். அந்த கண்ட்ரோல், அந்த ஸ்பீட்ல போறதா வந்து நம்ம கண்ட்ரோலா போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது இருக்கும். பரவாயில்ல. புரியுங்களா? அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணும் கிடையாது சார். கைவிடும் சார். சூப்பர் சார். ரைட். இப்ப நான் சொல்றேன்ல சார், இந்த ஒவ்வொரு வீடியோல சொல்றேன்ல, என்னன்னா இந்த மாதிரி ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றேன்ல சார். இப்ப அது உங்களுக்கு வந்து எப்படி தோணுது சார்? எனக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி தோணுதா? கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் அது ஏன் பண்றோம், எப்படி வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம ஓடுறோம், அதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றது, அந்த டேர்னிங்ல வந்து எவ்வளவு திருப்பணும் அதெல்லாம் வந்து கரெக்டா சொல்றது, கரெக்டா நம்ம வந்து எதுக்கு பண்றோன்றது சொல்றீங்க. சோ அதனால இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியா புரியுது. அந்த அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வந்து போக முடியுது. ஸ்டார்டிங்ல இருந்தே கத்துக்கிட்டு நார்மலா பாத்தீங்கன்னா வேற எங்கன்னா வந்து டிரைவிங் ஸ்கூல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து போன்வாங்க, இப்படி போ அப்படி போன்வாங்க. பட் ஏன் நமக்கு தெரியாது. நம்மளும் வந்து கேட்க மாட்டோம். சரி, அந்த 5 கிலோமீட்டர்ல 10 கிலோமீட்டர் அந்த குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்டுறத ஓட்டிட்டு போவோம், அவ்வளவுதான். பட் ஏன் ஓட்டுறோம், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா அது வர வரைக்கும் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி ஓட்டுறோம். நீங்க சொல்ற மாதிரி வந்து ரொம்பலாம் வந்து எஃபர்ட் போடுறோம். பட் ரொம்ப வந்து மெனக்கெட்டி போடுற மாதிரிலாம் இல்ல. சோ நம்ம அது பாட்டுக்கு அது ஒன் டைம் போகும்போது தப்பு வருதுன்னா திருப்பி செகண்ட் டைம் நம்ம தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணும்போது அது கரெக்டா வந்து முடிஞ்சிருது. சோ இதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு நான் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி கார் எடுத்து ஓட்டி இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. கரெக்டா அந்த கிளாஸ்ல வந்து இந்த கிளாஸ்ல இது யூட்டர் எடுக்கிறோமா இல்ல வந்து ஒரு ரவுண்ட் போடணுமா, அது கரெக்டா வந்து அதுலயே முடிஞ்சிடுது. சோ நம்ம பர்ஃபெக்ஷன் அதுலயே வந்துடுது நமக்கு. அதுதான் அதை ரெஃபரன்ஸ் வச்சு போறது. இப்படி இந்த இதுக்குள்ள வரணும், அதுக்குள்ள நீங்க பாத்துட்டு டர்ன் பண்ணுங்க, இந்த ஸ்பீட்ல போங்க, இந்த இதுல அந்த கியர் இந்த பொசிஷன்ல இருக்கணும், அதே மாதிரி எங்க வரும்போது நீங்க பிரேக்ல கால் வைக்கணும், இதெல்லாம் சொல்றது ஏன் எதுக்கு அதெல்லாம் சொல்றது வந்து கரெக்டா வந்து கரெக்டா நீங்க சொல்றது வருது. கரெக்டா வருது. அப்ப நான் அந்த சொல்றேன்ல சார், ஆராய்ச்சி பண்ணி சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு. இப்ப அது உங்களுக்கு எப்படி தோணுது? கரெக்ட் 100% கரெக்டா தாங்க புரியுங்களா? இதுதான் சார், வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் வந்து நானு வருஷ கணக்கா யோசிச்சிருக்கேன். கண்டிப்பா. ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் மட்டும் யோசிக்கல.
கண்டிப்பா நான் எல்லா வச்சிருக்க அத்தனை கிளாஸுக்கும் ஆமா. புரியுங்களா? இதுதான் வந்து ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்ப அது கரெக்ட் தானே சார் இருக்கு? கண்டிப்பா தான். கை கொடு சார். சூப்பர் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.